எனக்காய் ஏங்கி நின்றி பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் முருகுதையா நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் முருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம நான் பயந்து நின்னேன்.
வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன். பாதை தெரியாம நான் பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீ நின்னவருக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தருணத்தை தந்த ஜேபிஆர் அங்கிள் மூலம் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். சங்கீதம் 18:2 சொல்லுகிறது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் துணையா இருக்கிறார். துணை, நாம் சில வேளைகளில் யார் நமக்கு துணையாக இருப்பார் என்று நாம் யோசிக்கும் வேளைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். எடுத்தவர்களாம் வாசிக்கலாம். சங்கீதம் 40:4. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான்.
நாம் எந்த நிலைமையிலும் முதலாவது கர்த்தரை நம்பிக்கையாக வைத்து செயல்படும்போது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். சங்கீதம் 50:14-15 வசனங்கள் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரை தினமும் பாடி மகிமைப்படுத்த வேண்டும். பொருத்தனைகளை செலுத்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். வாசிப்பு சங்கீதம் 125:1 வசனம். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நாம் கர்த்தரை எப்பொழுதும் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். நாம் கர்த்தரை எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்கும்போது நாம் அசைக்கப்படாத சீயோன் பர்வதம் போல இருப்போம். சங்கீதம் 146:7-10 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சியோனை உன் தேவன் தலைமுறை தலைமுறையும் அரசாளுகிறார். சங்கீதம் 122:7 சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சிவமும் இருப்பதாக. சங்கீதம் 121:4-7 வரை வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 121:4-7 வசனம் வரை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரை நம்பும்போது நம்மை பாதுகாக்கிற தேவன் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல எங்கு சென்றாலும் பாதுகாக்கிறார். இரவு நேரத்திலும் காலை பொழுதிலும் மத்தியான வேளைகளிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து அருமையாக நடத்துகிறார். ஏசாயா 41:10-12 வரை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்ச அடைவார்கள், உன்னோடைய வழக்காடுகள் நாசமாவார்கள், உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடைய யுத்தம் பண்ண மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இருப்பொருளாகுவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. எந்த நேரத்தில் நாம் பயந்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். பாருங்கள், ஈரான் அமெரிக்கா போர் நடக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் பயந்து விடவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ரவேலோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்குகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை வாய்ப்புக்கு நன்றி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே, நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்ச பாதை செய்தாலும் வாராவினை எய்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. வினை மேல் வினை வந்தாலும் பெண் ஜாதி பிள்ளை பித்துரு சத்ரு ஆனாலும் மனையோடு கொள்ளை போனாலும்
வானம் இடிந்து விழுந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுநோவு மிகுந்தாலும் மட்டில்லா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. கள்ளனென்று பீடித்தாலும் விலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் பூரண்டு தலைமீதில் சிறிய அலை மோதினாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. ஆமென். நன்றி. இன்றைக்கு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அதிகாரம் செப்பனியா 3வது அதிகாரம். செப்பனியா 3வது அதிகாரம். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள், அதன் தீர்க்கதரிசி